ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வாழைப்பூ வாழைக்காய் ரெண்டும் சேர்த்து அப்படியே ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். முதல்ல இந்த பூவை நாரெல்லாம் எடுக்கணும். அதில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தண்டை எடுத்துடணும். அந்த தண்டெல்லாம் அப்படியோ கலட்டி எடுத்துட்டா தான் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது நம்ம அவ்வளோ தவிச்சா கூட அது அவிப்படாது. அப்படியே போட்டு சமைக்கக்கூடாது. அதெல்லாம் முதல்லையோ மொத்தமாக எடுத்துடணும். எடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க போகிறேன். ஒரு 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதையும் அப்படியே நாரை எடுத்துடணும். நான் தோலை உரிக்கலை, இதுக்கு தோலோட சேர்த்து நாரை மட்டும் அப்படியோ நாரை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நீட்டாக அப்படியே கட் பண்ணிக்கொள்ளணும். ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி இதை நீட்டாக கட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கொள்ளணும். அப்படியே எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கொள்ளணும். இவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பூவை கொஞ்சமாக சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். சும்மா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உப்பு போட்டு தண்ணி போட்டு வச்சு அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சளும் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக அப்படியே அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். பூவை மட்டும்தான் அவிக்கணும், காயை போட்டு அவிக்கக்கூடாது. காயை சீக்கிரம் கரைஞ்சிரும். இந்த பூவில் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த கசறு போகிறதுக்காகத்தான் அதை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதை நான் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் தான் சமைக்கிறேன். இதில் கடுவும் பாசி பயறு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். பயரை போட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். இது நல்லா வறுபட்டதுக்கு பிறகு காயை நம்ம அந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காயை போட்டு அதோட சேர்த்து பூவையும் சேர்த்து போட்டு இதை கொஞ்சம் அப்படியே கலந்துடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வதங்கட்டும். வதங்கினது பிறகு ஒரு 2 தக்காளியும் கொஞ்சமாக புளி போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து புளியையும் சேர்த்து கலந்ததுக்கு பிறகு மசாலா நம்ம வீட்டில் டெய்லி பாய்க்கிறது காரமும் தனியா பொடி, கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கொள்ளணும். ஒரு 2 சீட்டி போதும், ரொம்ப அதிகமாக அவிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கரைஞ்சிடும் இது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு கிண்ணியில் எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் சாதம் செய்யலை, சும்மா ரொட்டி தான். ரொட்டிக்கு நல்லா இருக்கும். இது சாதத்துலேயும் கலந்துக்கலாம். இவ்வளோதாங்க பாருங்கள், நான் ரொட்டி செஞ்சிருக்கிறேன். இதுக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ரொட்டி ஒரு பிளேட்டில் போட்டு நான் ரொட்டி வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், இது ரொட்டி நான் சொல்லுவோம் இல்லையா, நான் சொல்லுவோம். இது நான் சொல்லுவோம். அது செஞ்சுருக்கிறேன்னா சும்மா மாமூலும் சப்பாத்தி கூட நல்ல ருசியாக இருக்கும். இவ்வளோதாங்க. என் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள். வீடியோ சப்போர்ட் செய்யுங்க. ஆல் ஆப்ஷனை கூட அமைக்கிக்கொள்ளுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.